இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th சோசியலில் இருக்கக்கூடிய மனிதனினுடைய பரிமாண வளர்ச்சி அதனுடைய லெசன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இப்போ பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் எங்கெங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? தொல் பழங்கால பாறை ஓவியங்கள் அப்படின்னா அது எடுக்கக்கூடிய இடமும் மாவட்டமும் கீழ்வளை விழுப்புரம், உசிலம்பட்டி மதுரை, குமுதிபதி கோவை, மாவடைப்பு கோவை, பொறிவரை கரிக்கையூர் நீலகிரி மாவட்டத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ கீழ்வளை விழுப்புரம், உசிலம்பட்டி மதுரை, குமுதபதி கோவை, மாவடைப்பு கோவை, பொறிவரை கரிக்கையூர் நீலகிரி மாவட்டத்தில் இதெல்லாமே தொல் பழங்கால ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டவை. இன்றளவும் தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கமுள்ள மாவட்டம் எது? இன்றளவுமே தீப்பெட்டியின் பயன்பாடு தெரியாத மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சில மலை கிராமங்களில் இன்னுமே அப்படிதான் இருக்காங்க. செதுக்கும் கலை அப்படின்னு என்ன அப்படின்னா ஒரு கல்லை அடியில் வைத்து கூர்மையான மற்றொரு கல்லினால் அதனை தட்டி செதுக்குதல் தான் செதுக்கும் கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேட்டையாடும் முறைகள் யாவை? 2 முறையில் வேட்டையாடுறாங்க. ஒன்று குழுவாக சென்று வேட்டையாடுறாங்க, இன்னொன்று இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல குழி தோண்டி வச்சு அதில் விலங்குகளை மேலையெல்லாம் எல்லா பொருளெல்லாம் போட்டு குழியே இருக்காத மாதிரி அதை விலங்குகள் உள்ள வைக்க வச்சு அது மூலியமாகவும் வேட்டையாடுறாங்க. குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதனினுடைய நிலை குரோமேக்னான்ஸ் தான் முதல்ல குகையில் வாழ கற்றுக்கிட்டாங்க. குகையில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்று எங்கு கிடைத்துள்ளது அப்படின்னா இப்போ பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் அப்படிங்கிற குகையில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சார்ந்து கிடைச்சுள்ளது. அங்கே இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் இருந்ததாகவும் தெரிகிறது. பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் அப்படிங்கிறது குகையில் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்று கிடைச்சிருக்கு. மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிமாண வளர்ச்சியை பற்றி படிப்பது தான் மானுடவியல். மானுடவியல் அப்படின்னா ஆந்த்ரோபாலஜி. மனிதர்கள் மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிப்பது தான் மானுடவியல். மானுடவியல் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் பெறப்பட்டது. ஆந்த்ரோபோஸ் அப்படின்னா மனிதன், லாஜஸ் அப்படின்னா எண்ணங்கள் அல்லது காரணங்கள். அப்போ ஆந்த்ரோபாலஜினா மானுடவியல். அந்த மானுடவியல் என்ற சொல் 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. என்ன அப்படின்னா ஆந்த்ரோபோஸ் அப்படின்னா மனிதனாகவும், லாஜஸ் அப்படின்னா எண்ணங்கள் மற்றும் காரணமாகவும் சொல்கிறாங்க. வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்தும் பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல். பரிணாம வளர்ச்சி மானுடவியல். மனிதர்கள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை பற்றி படிப்பது தொல்லியல். தொல்லியல் ஆய்விற்கு அகழ்வாராய்ச்சி பொருட்கள் உதவுகின்றன. மனிதர்கள் அவர்களுடைய வாழ்விடங்கள், அந்த கால பரிணாம வளர்ச்சி அடைந்த மனிதர்கள் எங்கிருந்து எங்கே வந்தாங்க? மொத்தம் 8 நிலை சொல்கிறாங்க. 8 நிலை மனிதர்கள் எங்கிருந்து எங்கே வாழ்ந்துட்டு வந்தாங்க? ஆஸ்ட்ரலோபிதிகஸ் ஃபஸ்ட்டு கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து தோன்றாங்க. ஆஸ்ட்ரலோபிதிகஸ். அதுக்கடுத்தது ஹோமோ ஹெஃபிலின்ஸ் தென் ஆப்பிரிக்கா. ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. நியாண்டர்தாஸ் யுரேசியா, அதாவது ஐரோப்பா மற்றும் ஆசியா. குரோமேக்னான்ஸ் பிரான்ஸில். பீயிங் மனிதன் சீனா. ஹோமோசெஃபியன்ஸ் ஆப்பிரிக்கா. ஹைடல்பர்க் மனிதன் லண்டன். ஹோமோசெஃபியன்ஸ் ஆப்பிரிக்கா. பீயிங் மனிதன் சீனா. குரோமேக்னான்ஸ் தான் பிரான்ஸு. அப்போ குரோமேக்னான்ஸ் அப்படின்னா பிரான்ஸு. நியாண்டர்தால்ஸ்னா யுரேசியா. ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. ஹோமோ ஹெஃபிலியன்ஸ் தென் ஆப்பிரிக்கா. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா.